Created with free version for non-commercial use. அடுத்ததாக தெளிவுரை வேதாலை அணைவித்தது தலைமை இமாம், வேதாலை அணைவித்தது ஜும்மா மஸ்ஜிதின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் ஃபக்கீர் முகமது ஆலிம் ஜலாலி அவர்கள் தெளிவுரை நிகழ்த்துவதற்காக வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் உதாரணமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளை, அவர்களுக்கு இருக்கிற உள்ளூர் ஆலிம் பெருமக்களே, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட சிங்கங்களே, மேடையிலே பெரியவர்களே, நிஜ அலங்காரங்களாக இருக்கிற பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் தஆலாவின் வற்றா கருணை என்றும் என்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்து 1980களை தொட்ட வருடத்தில் சங்கரம் வந்ததிலிருந்து ஒரு முசீபத்து தமிழ்நாடு முழுக்க கிளம்பியது. சாதாரணமாக கொஞ்சம் கூடுதலான அறிவும் வாய் சவடாலும் அதிகமாக இருந்தாரு மாணவர்கள் துர்போதனைகளால் அவர்களை படைத்தது. அதற்கு பிறகு கொஞ்சம் அநியாயத்தோடும் ஜன்னத்தோடும் சேர்ந்த போது தன்னுடைய தளத்தை விரிவுபடுத்தியது. விதத்துகளிலிருந்து கொஞ்சம் முன்னேறி இஸ்லாத்தினுடைய அத்தனை கலைகளிலும் கை வைத்தது. குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ், இன்னும் கவிதைகள், இஸ்லாம் அனுமதிக்கிற கவிதைகள், இலக்கியம், இலக்கணம், எல்லா வகையிலும் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தொடராக தமிழ்நாட்டையே உழுக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்ன போது அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே ஒரு கூட்டம் அவர்களை எதிர்பார்த்தது. ஐயாமல் ஜாஹிலியாவில் எல்லாரும் தப்பா இருக்க மாட்டாங்க. எனவே அவர்கள் நினைத்தார்கள், கடவுளின் பெயரால் காமக்கூத்துகள் நடக்கிறதே, ஆண்டான் அடிமை வேதம் இருக்கிறதே, வலியவன் எளியவனை என்னவனாலும் செய்யலாம் கொடுமை இருக்கிறதே, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்காதா என்று நினைச்சுக்கிட்டு அங்க விதைக்கப்பட்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் 6 வயசுல மக்காவுக்கு வர்றாங்க. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். எனவே 40 வயசுல நான் தான் நபி என்று சொன்ன போது அத்தனை பேரும் வந்து ஒட்டிக் கொண்டார்கள், நேரடியாகவோ மறைமுகமாகவோ. இப்ப இவனை வந்து சில பேர் ஒட்டிக் கொண்டார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, அவர்கள் எல்லாம் சஹாபாக்கள், இவர்கள் எல்லாம் சருகுகள், பள்ளிவாசல்களில் பதவி கிடைக்காதவர்கள், இயல்பாகவே இஸ்லாம் பழமைவாதம் என்று பேசக்கூடிய இளைஞர்கள், மதரசா ஆடையே இல்லாதவர்கள், இஸ்லாமிய அடிப்படை சுத்தமாக இல்லாதவர்கள், அத்தனை பேரையும் வந்து ஒட்டிவிட்டாங்க. அவர்கள் சஹாபாக்கள், இவர்கள் சருகுகள். சஹாபாக்கள் சேர்ந்த போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடக்கமா இருங்கன்னு சொன்னாங்க. இந்த சருகுகள் இவரிடம் வந்து சேர்ந்த போது பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் கலாட்டா செய்யுங்கள் என்று அவர்களை ஏறிவிட்டார். தொழுகைகளில் சண்டை, பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் சண்டை, சச்சரவுகள், கோடீஸ்வரவுகள், மானக்கேடுகள் என்று எல்லா நிர்வாகமும் இவர்களுடைய அட்டூழியத்தை
இந்த சருகுகளை எல்லாம் உரத்திலே வைத்து சலித்து வெளியேற்றிட்டு போடுவதை போன்று எல்லாத்தையும் விட்டு வெளியே வீசிட்டாங்க. தொடக்கமாக எனக்கு தெரிந்து 1987 கோட்டாரிலே நான் ஓதிக்கொண்டிருந்தேன். அங்க போர்டுகள் வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இருவேணியில 1995 போர்டு வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதையும் விரிவாக்கி இன்னொரு போர்டு வைக்கப்பட்டது. தொடராக விரிக்கடித்தார்கள். 2015 மேகாலயில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் விரிக்கடிக்கப்பட்டது. எனவே ஆத்திரம் தாங்க முடியாமல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தான் உருவாக்கிய பள்ளிவாசல்களில் இருப்பவனை வரம்பு மீறி பேச சொல்லி எல்லாத்தையும் டென்ஷன் ஆக்கி முஸ்லிம்களை மாத்திரமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களையும் வேதனைப்படுத்தக்கூடிய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் இருக்கிறவங்க நான் கேட்கிறேன், உங்களுக்கு காது செவிடாகலையா? அது நம்ம பேசுற பேச்சில் உள்ள கசப்பான நிலை நீங்க குடிக்கிற டீயில பன்ல இறங்கலையா? என்ன இதை எதை வேண்டுமானாலும் பேசுகிறான். நான் 365 சப்ஜெக்ட் சொல்ல முடியும், நேரம் இல்லை. 3 சப்ஜெக்ட் சொல்றேன். வடக்கு தெரு சரியில்லை, தெற்கு தெரு சரியில்லை, மேற்கு தெரு சரியில்லை. வடக்கு தெரு ஆலிம்சர் சரியில்லை, தெற்கு தெரு ஆலிம்சர் சரியில்லை, மேற்கு தெரு ஆலிம்சர் சரியில்லை. வடக்கு தெரு மக்கள் சரியில்லை, தெற்கு தெரு மக்கள் சரியில்லை, மேற்கு தெரு மக்கள் சரியில்லை. மறந்தும் கூட நிர்வாகங்களை அவன் பேசுறதே இல்லை. அரக்கிருக்க நான் இருந்தாலும் அதற்காக இது மாதிரி வாழ்க்கை வந்த மாதிரி பேசுவதை குர்ஆன் அனுமதிக்கிறதா? உதுவை சாதாரணமா பேசுறதுக்கு அல்லாஹ் சொல்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற வார்த்தையை சொல்லுவான், வக்ஸிது ஃபீ மஷ்யிக் வகுல் மின் சௌதி இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லசௌத்துல் ஹமீர். நடையில நிதானமா நட, பூமிக்கு கூட வலிக்க கூடாது. பேசுறத மென்மையா பேசு. ஏன்னா சட்டத்துல கேவலமான சட்டம் கழுதையினுடைய சட்டம்ங்கிறான். இது கரடி கட்டா போன மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் திட்டுறான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவன் ஒரு விஷயத்தில் தெளிவா இருக்கான். தனக்கு முன்னாடி இருக்கிறவன் எவனும் தன்னை நம்புறது எல்லாம் ஊர்கரையத்தான் பயன்படுத்தும். கல்யாணம்னு வந்துட்டா, இறப்புன்னு வந்துட்டா பள்ளிவாசல தான் போய் நிற்போம். எனவே நம்மள ஊர்கரையத்தான் பயன்படுத்துறான்னு தெரியுது. 35 வருஷம் ஆச்சு. இந்த 35 வருஷத்துல ஒரு மையவாடியை கட்டியிருக்கலாம் இல்லையா? பள்ளியாசல கட்ட துணிஞ்சவன் மையவாடியை கட்டியிருக்கலாம் இல்லையா? ஒரு ரிஜிஸ்டர் புக் வச்சிருக்கலாம் இல்லையா? வைக்க மாட்டான். அதுல தெளிவா இருக்கான். ஏன்னா சில கட்ட பஞ்சாயத்து அமைப்புகள்கிட்ட ரிஜிஸ்டர் புக் இருக்கு. இஸ்லாத்திற்கு மாற்றமான திருமணங்களை அந்த இஸ்லாமிய அமைப்புகள் நடத்தி வைக்கிறான். பெண்களுக்கு வழிகாரன் வேண்டும் என்கிற அடிப்படையில் கூட மறந்து வீட்டுல அட்டு விட்டுட்டு வர்றது, அம்மா அத்தாவை எதிர்த்துட்டு வர்றது, கண்ட இடத்துல கண்டாவை புடிச்சு வந்து அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். 6 மாசத்துல தான் அனாதையானதாக நினைத்து ஜமாத்துகள்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். நானே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதனால நிக்காக ரிஜிஸ்டர் வைக்க மாட்டான். அது டுபாக்கு கம்பெனி. என்னாவது மையவாடி வைக்க மாட்டான். நான் சொன்ன மாதிரி 1997 கோட்டாரில ஜாக்கினுடைய அமீது ஒரு பள்ளிவாசல கபலீகரம் பண்ணிட்டார். பண்ணின உடனே அவர் செஞ்ச காரியம், இந்த மையவாடிக்கு தானே அவங்கள்ட்ட போய் நிற்கிறோம், மையவாடியை கட்டிடுவோம்னு கட்டிட்டார். வாங்கிட்டார். வாங்கின உடனே முதல் மையத்துக்கு வருது. பள்ளிவாசல்ல தொலை வச்சுட்டு மையவாடிக்கு வருது. அடக்கி முடிஞ்ச அடுத்த வினாடி எல்லாமே சித்தா பறந்துட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு கமாலத்தினுடைய சொந்தத்துல ஒரு மையத்து வந்துச்சு. உடனே என்ன பண்ணான்னா பள்ளிவாசல்ல தொலை வச்சுட்டு அடக்கம் பண்றதுக்கு கொண்டு வந்தவன நாட்டில் மைக்க பிடிக்கிறார். சகோதரர்களே, நம்ம ஒரு சகோதரர் அடக்கம் பண்றோம். எனவே அடக்கம் பண்ண உடனே இந்த சகோதரருக்காக நீங்க எல்லாத்தையும் கேட்டாங்க. ஏன்னா தொழுகையே துவாங்கிதான்னு சொன்னேன். அது என்ன உனக்கு மட்டும் தனியா கட்டம் இருக்கா? எல்லா கையிலையும் கிளம்பிட்டோம். எனவே தனியாக மையவாடி வைத்தால் செத்த நாயை கொண்டு
பள்ளிவாசல்கள் அடக்கம் பண்ணா அடக்கம் பண்ற அன்னைக்கு 4 துவா கிடைக்குது. சில பள்ளிவாசல்களில் பகிரிலேயும், சில பள்ளிவாசல்களில் அசரிலேயும், சில பள்ளிவாசல்களில் இஷாவிலேயும் இறந்தவர்களுக்கான துவா செய்யப்படுகிறது. நம்முடைய ராம்நாட்டை பொறுத்தவரையிலே வெள்ளிக்கிழமை துவா செய்யப்படுகிறது. எங்க பள்ளிவாசல்ல கொஞ்சம் அதிகமா வெள்ளிக்கிழமை காலையில யாசின் ஓதி துவா செய்யறோம். யார் யார் செய்வீங்களா எனக்கு தெரியாது. அவனுக்கு நல்ல விளங்குது. இதெல்லாம் கிடைக்கணும்னா சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்ல போய் இருந்தா தான் முடியும். இப்படியே தொடராக கலாச்சாரங்களை செய்து ஒவ்வொன்றிலும் தோற்று போய் கடைசியாக சிறுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்தணும். ஆக காமெடியான மாநாடு. நம்முடைய ஊரை சேர்ந்த ஒரு சகோதரர் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு ஒரு 25 படத்தை போட்டு விட்டார். நம்ம நோமான அனபி அந்த பேஸ்புக் படத்துக்கு கீழே அடுத்த வியாபாரத்தை ஆரம்பிச்சுங்கடான்னு கமெண்ட் கொடுத்தார். இதுதான் உண்மை. அந்த சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டில் எதை செஞ்சானோ இல்லையோ, தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய செல்ல பிள்ளைகளை அவமானப்படுத்தினான். ஒரு 12 வயசு பிள்ளைன்னு நினைக்கிறாங்க. தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு மேலெல்லாம் கட்டு தொகடு தாயத்தை போட்டுக்கிட்டு ரோட்ல கிளி நடந்து வருது பெப்பர் பிளான். இதுதான் சூரியக்காரி. போனவருக்கான இவனுக்கு மான வெட்ட இருந்தா எதை இந்த ஏற்பாடு பண்ணானா அவன் செருப்பால் அடிச்சிருக்கணும். வேளாண்மையில அந்த மாதிரி ஒரு பொண்ணு நடந்து வந்தா சாகுற வரைக்கும் கல்யாணம் நடக்காது. ஆனா இந்த நடமாடு விட்டு நம்ம பசங்க அதை போட்டோ எடுத்து பேஸ்புக்ல வெளியிட்டு தங்கச்சியா இருந்த செய்தியா தர விட்டு சொன்னா அவருடைய மகன் சொன்னான். ஏன் தங்கச்சி இல்லடா, எந்த பிள்ளையா இருந்தா என்ன, ஏன் தங்கச்சி இல்ல, தமிழ்நாட்டினுடைய பெண்ணிடத்தையே கேவலப்படுத்தி அந்த மாநாட்டில் இருந்தார். இன்றைக்கும் கூட இது போன்ற பள்ளி வாசல்களில் இருக்கிறவன் மூஞ்ச பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சை போட்டது எல்லாமே நம்ம பிச்சை போட்டது. நம்ம பிச்சை போட்டதை நீக்கிட்டோம்னா அவனுக்கு இயக்கமே கிடையாது. 85ல இருந்து 2017 வரைக்கும் இந்த கம்பெனி நடக்குது. ஒரு மதரசாவை தொடங்கி அந்த மதரசாவில் ஓதியவன் தான், பிரிவினை மதரசாவில் ஓதனவன் தான் பள்ளிவாசல்கள் இமாமா இருக்கணும் தான் அவன் சொல்லி இருக்கணும். ஆனா நம்ம மதரசாவில் யாவது குடிச்சா நான் கேட்கிறேன், ஒவ்வொரு ஊரிலையும் நீடூர்ல இஸ்பாரி, கூத்தாநல்லூர்ல உலகி, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பட்டம் இருக்கு. இந்த பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 7 வருஷம் அந்த பேருக்கு தீனி போட்டு உடம்ப வளர்க்கிறாங்க. 7 வருஷம் தீனி. நீங்க கதையிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரே ஒரு நேரம் சோறு போட்டதுக்காக வில்லன் தான் திருத்திருக்கான். 7 வருஷம் தீனிக்கு துரோகம் பண்ணியிருக்கான். 7 வருஷம் சாப்பிட்டு 7வது வருஷம் பட்டம் வாங்கும் போது சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க தொப்பையை நிறைச்சி தலைப்பாகையில் இருந்து நேரை போடுகிற அந்த அபா வரைக்கும் அந்த பள்ளிவாசல்களில் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்களை கொடுத்து இவனை வெளியே அனுப்புனா நேரா அந்த பையன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரோதிகளை மன்னித்தார்கள், துரோகிகளை மன்னிக்கவே இல்லை என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அதுல ஒருத்தன் சொல்றான், ஏண்டா இப்படி பண்றீங்களான்னு கேட்கறதுக்கு எங்க அஜருக்கு சொல்லுவாரு, ஒரு மாட்டை கட்டி மதரசாவில் சோறு போட்டா 7 வருஷம் கழிச்சு அதுக்கு பட்டம் கொடுத்துருவோம். ஒரு மாட்டை கட்டி மதரசாவில் சொல்லி கொடுத்தா நாங்க 7 வருஷத்துல பட்டம் கொடுத்துடுவோம். இவங்க அஜருக்கு சொன்னாராம். வெட்கம் இல்லாம சொல்லிட்டு தெரியலாம். பள்ளிக்கூடத்துல படிக்காதவன எரும மாடுன்னு சொல்றது வழக்கம். எங்க பள்ளிக்கூடத்துல எரும மாடுலாம் படிக்கணும் அவன் வெளியே வந்து சொன்னாங்க. அவன் எவ்வளவு மானம் கட்டுறேன். எல்லா மதரசாக்களிலையும் ஹஜரத் மாதிரி சொல்லுவார்கள், 20 பேர் ஓதக்கூடிய இடத்துல எல்லாவனுக்கும் தாண்டா நான் சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா தானே சொல்லிக் கொடுக்குறேன். இங்க 2 பேர் மட்டும் எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிய, என்னமோப்பா
7 வருஷம் தாண்டி இருக்குன்னா எங்களுக்கு ப்ரமோஷன்லாம் கிடையாது. நாங்க பாஸ் பண்ணி விட்டுருவோம். சமுதாயத்தை நாசமாக்கிடுற இப்ப பாருங்க, மதரசாக்களில் ஓதிய மாடுகள் எல்லாம் தற்குறி ஜமாத்துல இமாமாகவும் வேற வேற வேலைகள் இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். விதயத்துங்கிறாங்கல்ல, ரமலான் மாசத்துல 8+3 இஷா தொழுகை வந்து தொழுகிறாங்க. இதை விட கேடுகிட்ட விதத்து என்னன்னு நான் கேட்கிற ஹதீஸை கொண்டு வரட்டும், நான் கேட்கிற மாதிரி கொண்டு வரட்டும். இன்னார் இன்னார் எழுதி இன்னார் இன்னார் கேட்டு இன்னார் இன்னார் ரசூலுல்லாஹ் வந்து அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதம் வந்துவிட்டால், எப்போது ரமலான் மாதம் கடமையாக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து தலைப்பிறையிலிருந்து கடைசி வரைக்கும் இஷா தொழுகை முடிச்ச உடனே 2 4 தொழுகை தொழுவாங்க. அதுக்கு பிறகு 3 ரக்காத் தொழுவாங்க. இது இந்த கிதாபில் இருக்கு. சரியான ஹதீஸ் கொண்டு வா பார்ப்போம். அதை கொண்டு வராத வரைக்கும் கேடுகட்ட விதத்தை நீ நடத்தி கொண்டிருக்கிறாய். என்னுடைய சகோதரர்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த தடவை அவன் குழு வச்சான அவன் பின்னாடி நிற்காது, நீங்க நாசமா போயிடுவீங்க. இது எங்க இருந்து தொடங்கிச்சுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, 1987 அதே கமாலஜி ஒரு பள்ளிவாசல் அபகரிச்சுதான். அந்த பள்ளிவாசல்ல தொழுகை நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி மயக்க போட்டு ஊரெல்லாம் சாவடிக்கிறான். நான் ஒரு விஷயம் சொல்றேன், வடக்கு தெற்கு ஜமாத்துல எத்தனை தலைக்கட்டு இருக்கோ அத்தனை தலைக்கட்டுக்கு தான் அங்க மைக்கு ஸ்பீக்கர் இருக்கு. தெற்கு தெற்கு ஜமாத்துல எத்தனை தலைக்கட்டு இருக்கோ அந்த ஜமாத்துக்கு தான் மைக் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு. எந்த ஜமாத்துல கடல் மாதிரி அங்க வரைக்கும் இருக்கு. இது வரைக்கும் நாங்க சரியா மைக்கும் ஸ்பீக்கரும் கொடுக்க முடியவில்லை. ஒரு 15 பேருக்காக 15 கிலோமீட்டர் சாவடிக்கையா நீ? உலகத்தினுடைய அடிப்படையிலே சவுண்ட் டெசிபல்கள் கூடும்போது காலேஜோட பெருமடா. மக்களை எல்லாம் சவுண்ட் பொல்யூஷனிலே சாகடித்துக் கொண்டிருக்கிறாயே, கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கிறதா? எனவே ரமலான் மாதத்துல அந்த ஆள் ஆரம்பிச்சுட்டார். ரமலான் மாதம் வந்துச்சு, தலைப்பறை வந்துச்சு, என்ன பண்ணாருன்னு கேட்டா மைக்க பிடிச்சார். சகோதரர்களே, தலைப்புரை வந்திருக்கிறது. எனவே இந்த தலைப்புரையில நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இஷா தொழுகை வந்து சிறப்பு தொழுகை நடைபெறும். இதே ஆரம்பிச்சார். 20 நாள் கழிந்தது. 20வது நாள் மைக்க பிடிச்சார். உன்னை ஜமாத்தினர்கள் விதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். 27ஆம் கிழமை நாள் லைலத்துல் கத்ர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 21, 23, 25, 27, 29 5 நாள் லைலத்துல் கத்ர். எனவே தயாரா இருங்க. மூதேவி 21ல 10 மணிக்கே கடை அடைச்சிட்டு இருக்கான். 23ல 10 மணிக்கே கடை அடைச்சிட்டு இருக்கான். 25ல 10 மணிக்கே கடை அடைச்சிட்டு போயிட்டான். 27ல மைக்க பிடிக்கிறான். சகோதரர்களே, இன்றைக்கு லைலத்துல் கத்ரா இருந்தாலும் இருக்கலாம், உங்களுக்கு எல்லாம் சோறு இருக்கு, சாதம் இருக்கு இருந்துருக்கோம். ஏன்னா கோட்டாரில் எல்லா பள்ளிவாசல்லையும் 27க்கு சோறு உண்டு. அதே நூதனத்தை இவன் கொண்டு வர உனக்கு அது தேவையில்லைடா. கொஞ்சமாய் வெட்கம் இல்லாமல் செய்த அந்த காரியம் துண்டு 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 துண்டா தெரிஞ்சாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த சேட்டையை பண்ணிருக்கிறார். அதே மாதிரி அங்க இருக்கிறாங்க ஆயிஷாக்கள், நம்பை மிஸ்பாகி அது இணைந்து இருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலுக்காக இருக்கிறானா? சத்தியமா கிடையாது. எல்லாருமே சத்தியமா கிடையாது. ஏன்னா www.annajat.com தொடங்க 2011 அக்டோபர் மாசத்தினுடைய பட்டத்தை விரிவு விமர்சனங்கள் விளக்கங்கள் ஒண்ணு இருக்கும். அதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா நாரி குப்பிடுவீங்க. அதில் 3 விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். அபு அப்துல்லா எழுதுகிறார், கூலிக்கும் மாரடிக்கும் அழுத்தாகி என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், நான் துபாய்க்கு போயிருக்கும் போது தேட்மா நகரத்தை சேர்ந்த சில சகோதரர்கள் வந்தார்கள். நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அழுத்தாகியை பற்றி பேச்சு வந்துச்சு. அவரோட ஓதிய ஒரு மாணவர் சொன்னாரு, நாங்க அல்தாஃபிட்ட கேட்டோம், ஏப்பா மதரசாவில் ஓதிக்கிட்டு
ஒதுக்கி பிஜேயினுடைய ஊர்வலாக இருக்கிறாயேன்னு கேட்டான். அவன் சொன்னா கட்டாயம் இது துணைச்சலார் பள்ளிவாசல் தமிழ்நாடு மட்டும் இருக்கிறாங்க 3000 பிச்சை காசு தரமாட்டாங்க. 3000 ரூபாய்க்கு மேல பிச்சை காசு தரமாட்டாங்க. இவர் 7000 ரூபாய் கொடுக்குறாரு. ஒருவேளை 2007 நடக்குது 10,000 ரூபாய் கொடுத்தா பிஜே திங்கம் போட்டுருக்கேன். கேவலமான பிறவி. அல்லாஹ்விற்காக உழைக்கிறோம் என்று பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, சொந்தமாக இந்த ஆயுஷாக்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா முழுக்க முழுக்க ரோபோக்கள். என அவரை சொல்றார், அபுல்லாவை சொல்றார். அல்காஃபி ஒரு முறை சிங்காரத்தோப்பில, திருச்சியில சிங்காரத்தோப்பில தொழு வச்சிருக்கான். சிங்காரத்தோப்பில தொண்டியிலே நடந்த ஒரு முனாவராவை பற்றி பேசுகிறான். அதில் பிஜே தோற்று போனதை மறைத்து ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவர் ஜும்மாவிலே இருந்த அந்த முனாவராவை கலந்து கொண்ட ராசிக் என்கிற சகோதரர் ஜும்மா முடிஞ்சோன்னா அவங்க போய் கேட்டிருக்கிறார், நீங்க முனாவராவுக்கு வந்தீங்களான்னு கேட்டிருக்கிறார். இல்லை. அந்த சீடியெல்லாம் பார்த்தீங்களா? இல்லை. பின்ன ஏன் இவ்வளவு பொய் சொல்றீங்கன்னு கேட்டிருக்கிறார். பிஜே என்ன சொல்றாரோ அதை கேட்கிறதா என்ற வேலை, அதுக்குதான் சம்பளம்னு வெட்கம் இல்லாம சொல்லி காமெடியை நான் சொல்றேன். பெரிய பங்களா ஓனர் கூட ஒரு விருந்தாளி வரலாம். சில படங்கள் இருக்கு, விருந்தாளி கேட்கிறான், என்னங்க இந்த புளியை வெட்டுற மாதிரி ஒரு போட்டோ இருக்குன்னு கேட்கிறான். உடனே இதெல்லாம் எங்க வீர பரம்பரை, எங்க தாத்தா பயங்கரமான ஆளு, வேட்டையாட போனாரு, புளிய வெட்டிட்டாரு. 2வது படத்துல ஒரு பொம்பளை மரத்தால புளிய அடிச்சு வெட்டுறாரு. சொன்னாரு, ஆம்பளை புளி செத்துட்டாங்க, பொம்பளை புளி எங்க தாத்தாவை கட்டி வச்சு. என் தாத்தா என்ன பண்ணாருன்னா பொம்பளைங்க மேல ஏற்ற உள்ளவர் பாட்டி அனுப்புறாரு. பாட்டி மரத்தாலேயே விருந்தாளி கேட்கிறான், இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குன்னு கேட்கிறான். உடனே வீட்டுக்காரன் சொன்னாங்கன்னா, நானும் முதல்ல நம்பல, நம்பினாத்தா சோறு போடுவேன்னு எங்கள் தாத்தா சொன்னார். அதுலேருந்து நான் நம்பிக்கிறேன், சோறு வேணுங்க. இது மாதிரி கேவலமான மனப்பான்மை அதுக்கு பின்னாடியே சொல்றார். வியாழக்கிழமை சாயந்தரம் எங்களுக்கு சீடியை வாங்கிட்டு போவார், மனப்பாடம் பண்ணுவார். வெள்ளிக்கிழமைகளில் அதை அப்படியே ஒப்புவிப்பார். மாநில தலைவனே இந்த லட்சணத்துல இருக்காங்கன்னா மாநிலம் ஃபுல்லா எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குறீங்க. கடைசியாக அன்றைக்கு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் சுலைமான் முந்தையும் ஒருத்தன் பேசியிருக்கிறான். என்ன பேசியிருக்கிறான்னா, கல்யாணத்தில் ஆயுஷாக்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, எடுத்தவொடனே ஷஹாதத் கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி ஷஹாதத் கலிமா சொல்லி கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஷஹாதத் கலிமா தெரியாதுன்னு கேட்டுக்கிறாங்க. நான் சொல்ல சொன்னேன்னா ஓடி போயிடுவாங்க. மலேசியாவிலே இன்னும் சில நாடுகளிலே கவுன்சிலிங் இருக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 மாசம் கவுன்சிலிங் போயிட்டு வரணும். தமிழ்நாட்டில் அப்படி வச்சோம்னா கிடைச்சவளை விட்டுட்டு ஓடி போயிடுவான், பள்ளிவாசலுக்கு எவனும் வர மாட்டான். ஒரு காலத்துல எங்க ஊர்ல ஆயிஷா என்ன செய்வாருன்னு கேட்டா, கல்யாண மாப்பிள்ளை ஈஸியா சில கேள்வி கேட்பான். ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா கல்யாணம் நடக்கும். ஒரு கல்யாணத்துல ஒரு மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டான். முழுத்தின் கருவி எத்தனைன்னு கேட்டார். பக்கன்னு முடிச்சான். பின்னாடி மச்சான் என்ன சொல்ல கொடுக்குறாங்க, என் சொல்லாட்டி நம்ம தங்கச்சி வாழ்க்கைன்னா பெருமைக்கு இப்படி கையை காட்டணும். உடனே இவன் என்ன பண்ணா, கேவலம் 3ஆவா இருக்க போது 30 சொன்னான். பின்னாடி உள்ளவன் 2 தடவை ஆக்கணும். 2 சைக்கிள் கொண்டு போட்டுருக்குன்னா 300. இப்படி 3000, 30,000, 3 லட்சம் போகுதே தவிர 100க்கு வரவே இல்லை. மச்சான் கோவம் வந்து நான் என்ன பண்ணான்னா, அட கிறுக்கு பையா 3 சொல்றான்ல, கேட்டா என்னன்னு கேட்டான். அவன் சொன்னானா 3 லட்சம் வரைக்கும் போயிட்டா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா, கேவலம் 3 சொன்னாங்க. எனவே நாங்கள் ரிஸ்கே எடுக்கிறது இல்லை. எடுத்தவனே அவனை முஸ்லீம்
ரெண்டாவது இன்னாருடைய மகள் இன்னாரை எத்தனை ரூபா மகளுக்கு எல்லாம் நாங்கள் சொல்றோம். நான் வக்கீலாக இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இப்ப நான் தமிழ்ல சொன்னேன் இல்லையா, இதை அரபியில சொல்றேன். அபித்தூன்னு சொல்லு, அதான் அர்த்தம். எங்க பள்ளியத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், வடக்கு திரு பள்ளியத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். நைட்டு அவன் வாயில தான் இருக்கும், எங்க வாயில இருக்காது. அபித்தூர் சொல்லு அப்படின்னா ஒத்துக்கிட்டேங்க அரபின்னு சொல்றேன். இக்கானா அவருடைய இக்கானை ஒத்துக்கொண்டேன், அபித்து புரிந்து கொண்டேன். நீங்க எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி திருட்டு பையன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழ்ல சொல்ற வரைக்கும் சரி, ஆனா அபித்து அவர் சொல்லிடுறாரு, பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிடுறான். யாரும் ஆரம்பிச்சா நீ திருப்பி சொன்னவன்னா உனக்கு அவன் செகண்ட் ஹேண்ட் ஆயிடுறான். கேவலமான உதாரணம். எனக்கு ரொம்ப நாளா இப்படி அவன் பேசணும்னு ஆசை. ஏன் தெரியுமா, 85ல இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சுலைஹா அம்மாவை குர்ஆனிலேயே அல்லாஹ் 10 சொல்றான். ஏன்னா பெண்களை எல்லாம் உட்கார வச்சு, எந்த பெண்கள் எல்லாம் அவதூறு சொன்னார்களோ அந்த பெண்களை எல்லாம் உட்கார வச்சு பழத்தையும் கத்தியும் கொடுத்தாங்க. நான் இப்போ ஒரு ஆளை வர சொல்லுவேன்னு சொன்னாங்க. வந்தவொடனே அவருக்கு ஒரு பழ பீஸை எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செகண்ட் அந்த இடத்த கடந்தாங்க. எல்லா பொம்பளைங்களும் மலக்கும் கறி நிச்சயமாக கண்ணியமான மலக்காக இருக்கிறாங்க, கையை வெட்டிக்கிட்டே இருந்தாங்க, ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சுலைஹா அம்மா மெதுவா வந்து சொன்னாங்களா, ஒரு வினாடி ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு கையை வெட்டிக்கிட்டீங்க, இந்த ஆளுங்க வந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய கருத்து சொன்னாங்க. ஆனால் திமிர்த்தனமாக 85ல இருந்து ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்மளுக்கு எல்லாம் விளங்கிருச்சு. ஆதிசா நம்மளுக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு. இவன் விளக்கம் சொன்னதுனால அவன் முன்னாடியே செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லியிருக்கான், அவங்க அம்மாவை செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லியிருக்கான், 7 தலைமுறையை தோண்டி செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லியிருக்கான். இந்த முன்னாடி ரோபோ மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க, அத்தனை பேர் கொண்டாட்டியும் செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லியிருக்கான். தொலை வைக்கிறவன கொண்டாட்டிய செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லியிருக்கான். வெட்டம் இல்லாம உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை கேவலம் வேற என்ன வேணும்? கடைசியா இந்த மூத்து வந்தாச்சுன்னா என்ன செய்ய முடியாதா, பள்ளிவாசல தொலை வைக்கிறோம், தொலை வச்சவங்க துவா செய்யணும், அப்புறம் அடக்கம் பண்ற துவா செய்யணும், அதுக்கு பிறகு வெளியே வந்து துவா செய்யணும், அதுக்கு பிறகு எல்லாரும் கலையும் போது துவா செய்யணும். இது நடைமுறை. ஏன்னா நான் சின்ன மட்டும் ஆரம்பிச்சா என் ஊரிலே இறந்தவர் ஒவ்வொருவருக்காகவும் நான் நிறைய துவாக்களை செய்ய வேண்டும். முதலாவதாக எல்லா தொழுகைகளிலும் இமாமுடைய கிராத்தி பின்னாடி உள்ளவங்களுக்கு போதும். ஆனா ஜனாஸா தொழுகைகள் அப்படி இல்லை, இமாமோட சேர்த்து எல்லாரும் ஓதணும், அதான் சட்டம். இப்ப அவங்களுக்கு ஓத தெரியாது, கிட்டத்தட்ட 75% ஓத தெரியாது. எனவே நான் என்ன செய்யறேன், முடிஞ்ச உடனே ஸ்பெஷலா ஒரு துவா ஓதுறேன். அதுல எல்லாரும் ஆமீன் சொல்றாங்க, கரெக்டா இருக்கு. அடக்கிய உடனேயே துவா செய்யறாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கபரை நெருக்கிய போது துவா செஞ்சுட்டே இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. சாதாரண சிறுநீர் பண்றதுக்காக. ஆனா நம்ம மக்கள் எவ்வளவோ தப்பு பண்றாங்க, அதனால அடக்கினவங்க நான் துவா செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி நபரை 7 அடி எடுத்து வைக்கிற போது மலக்குகள் எடுத்துள்ளாங்க. எனவே நான் என்ன செய்யறேன்னா, இஸ்லாமுக்கு அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்று துவா செய்கிறேன். வெளியே வந்தவங்க அது வரைக்கும் யாரெல்லாம் வரலையோ புதுசா வந்தவங்களுக்காக மொத்தமா கூட புரியாம மூத்து வந்துருச்சுன்னா துவாவுகளை சாவடிக்கிறாங்க. ஓதுற ஆயத்த கடைசிகளுக்கு விளக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டா அது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த 3 நிமிஷம் தான் இருக்கு. சொல்ற குர்ஆன் ஆயத்துகளுக்கும் ஹதீஸ்களுக்கும் அர்த்தம் எப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம சையீதீன் ஹஜ்ரத் மதுரை ஷரியத் மாநாட்டில் ஒரு கதை சொன்னாங்க. ஒரு மாமியார் மரண படுக்கையில கிடக்கு, மருமக பக்கத்துல உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருக்கு. மகன் வெளியே போயிருக்கான். மருமக சொல்லுது, மாமி நான் கவனிக்க
பிள்ளைகள் யாரும் இல்லையா? இந்த கழுத்துல இருக்கிற 13 சன்னியை எனக்கு எடுத்து போட்டுறேன்னு சொல்லி மாமியார் சொல்லிட்டா போடி புத்தகத்தவளை நீ ஏன் பிள்ளைகளுக்கு நான் வச்சிருக்கேன். பக்கத்திலேயே இல்லாத பிள்ளைகள் வந்து நகையை வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு உலக்கையை எடுத்து ஒரு போடு கொடுத்துச்சு. அந்த அம்மா மகன் வரலாம். இன்னைக்கு நான் போகும்போது அம்மா நல்லா தானே இருந்தாங்க. ஒரு நாளைக்கு வாய் குழந்தை வச்சுக்கிறாங்க. உடனே அந்த அம்மா நம்ம முதல்ல சொல்லணும்னு சொல்லிட்டு கழிச்சு அவன் கொண்டாட்டி உலக்க, அதாவது உலக்கையை வச்சு அவன் கொண்டாட்டி நான் கொண்டாட்டிட்டு கேட்டான், அம்மா என்ன சொல்றாங்க எனக்கு விளக்க மாட்டேங்க. இது கூடவா வேண்டாம் கருத்துல கிடைக்கிற பத்துக்கும் செய்ய எனக்கு எடுத்து போட்டுருங்கன்னு அம்மா சொல்றாங்க. ரெண்டு சரி உலக்கைய காட்டுறாங்களே. உடனே அந்த மருமகனை சொல்லிச்சு, உடக்க மாதிரி இருக்கிறீங்க, இது கூட விளக்கவில்லை. இந்த மாமியார் சொல்றதான் அசல் குரான் ஹதீஸ். இந்த மருமக சொல்றது இவங்க சொல்ற விளக்கம். ரெண்டாவது ஆறாம் கேட்பான் இல்லையா, அதுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். தலையும் வாழையை விட்டுட்டு நடுவில் மட்டும் முடிச்சுட்டு டெரரா கேட்பான். தலையும் வாழையை விட்டுருவான், நடுவில் மட்டும் முடிச்சுட்டு டெரரா கேட்பான். பழனி பாபா சொல்லுவாரு, போலீஸ்காரங்க என்னை பிடிக்கும் போதெல்லாம் டெரரான அந்த ஒரு வழி மட்டும் பிடிச்சுதான் பிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நானும் என் மனைவியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். என் நண்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவன் மனைவியோடு வந்தான். நான் என் மனைவியோடு என் நண்பனை பார்த்தேன். பிறகு இருவரும் திரும்பி வந்து விட்டோம். இதுல ஏதாவது விருப்பம் இருக்கா? 2 பேரும் போனாங்க, 2 பேரும் பார்த்தாங்க, திரும்பி வந்தாங்க. என்ன செய்வானா, முதல் வழியை தூக்கிடுவான். நானும் என் மனைவியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம், அதை அழைச்சிடுவான் வீட்டில் போட்டு. என் ஃப்ரெண்டு அவன் மனைவியும் வந்தாங்க, அதையும் ஒயிட்னர் போட்டு அழைச்சிடுவான். 3வது வழி இருக்கு இல்லையா, நான் என் மனைவியோடு என் நண்பனை பார்த்தேன். அத்தியாடா அவன் கொண்டாட்டியோட அவன் ஃப்ரெண்டை பார்த்துருக்கான். எவ்வளவு கேவலமான குடும்பம்னு பறக்குது. இதை மாதிரி தான் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள். அடுத்தாட்டி கேட்டதுக்கெல்லாம் அதற்கு நிறைய பதில் சொல்லுவாங்க. எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுக்கணும். வாசகர் அவனா வந்து இல்லாத Created with free version for non-commercial use.